நாம் எங்கிருந்தாலும் மதுபன் வாயுமண்டலத்தை உருவாக்குதல். Om Shanti. Good afternoon. Good morning. ஓம் சாந்தி. மதுபன் மதுபன்தான். ஆனால் லண்டனில் அதிகளவான பிராமணர்கள் செறிந்து காணப்படுவதனால் அந்த நிலையத்தை மினி மதுபன் எனவும் கூற முடியும். உங்களது வீட்டில் ஒரு அறை அல்லது ஒரு அறையின் மூலையை பாபாவிற்கான அறையாக ஒதுக்குவதில் உங்களது இலக்கு இருக்க வேண்டும். அத்துடன் உங்களுடைய நாளாந்த நடைமுறை மதுபனை ஒத்ததாக அமைய வேண்டும். அமுத வேளை செய்தல் மிக அவசியமாகும். உங்களுடைய அமுத வேளையை உத்தியோகபூர்வமாக கடைபிடிக்க வேண்டும். இரவு உடையுடன் அமுத வேளை செய்தல் கூடாது. எவ்வாறு மதுபனில் அமுத வேளைக்காக முழு உடையும் அணிந்தவாறு செல்கின்றோமோ அவ்வாறே உங்களுடைய வீட்டிலும் அமுத வேளையை செய்தல் வேண்டும். காலை உணவு எடுப்பதற்கு முன்னதாக முரளியை வாசிக்க அல்லது செவிமடுக்க வேண்டும். உள்ளூர் சென்டர்களுடைய நேரங்களிலேயே இவற்றை உங்களால் கடைபிடிக்க முடியுமானால் மிகவும் நல்லது. முழு நாளிலும் கர்மயோகியாக இருக்க வேண்டும். மாலையில் தியானம் செய்ய வேண்டும். நித்திரைக்கு செல்ல முன்னர் கடைசி 5 நிமிடங்களிலாவது தியானம் செய்தல் வேண்டும். உங்களுடைய லௌகிக குடும்பத்தை அலௌகிகமாக மாற்றுங்கள். இந்த வீடு என்னுடையது அல்ல, ஆனால் பாபாவுடையது என்ற விழிப்புணர்வை பேணுங்கள். இது பாபாவுடைய பிள்ளைகள், இது பாபாவுடைய குடும்பம். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடைய மேன்மையான மனோபாவம் மற்றும் எண்ணங்களின் மூலமாக சக்தி வாய்ந்த வாயுமண்டலத்தை உருவாக்க முடியும். சென்டராக இருந்தால் அனைவரும் ஓரிடத்தில் சேர்ந்து மதுபன் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். கேள்வி: பக்தி மற்றும் ஞானத்தில் மதுபனின் மகத்துவம் என்ன? பக்தியில் கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கும் இடம் என கிருஷ்ண பக்தர்கள் நம்புகின்றனர். அத்துடன் அங்கு கோபியர்கள் புல்லாங்குழல் இசையை செவிமடுத்து கிருஷ்ணருடன் நடனமாடுகின்றனர் என நம்பப்படுகின்றது. ஞான மார்க்கத்தில் மதுபன் என்பது சாந்திவான், பாண்டவ பவன் மற்றும் கியான் சர்வர் ஆகிய 3 கட்டிட தொகுதிகளையும் குறிக்கும். ஆனால் பாபா சாகார ரூபத்தில் முரளி வழங்கிய பாண்டவ பவன் மிகவும் முக்கிய இடமாகும். அடுத்த கேள்வி: முரளிகளில் பாபா கூறியுள்ளார், மதுபனை நினைவு செய்தால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அதன் அர்த்தம் என்ன? மதுபனை நினைவு செய்வதனால் பாப்தாதாவை இலகுவாக நினைவு செய்ய முடியும். அவ்யக்த சந்திப்பு, மதுபனின் அதிர்வுகள் மற்றும் மதுபனில் கிடைத்த அனுபவங்கள் என்பன ஆத்மாவை உயர்த்துகின்றது. அது எம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்க உதவுகின்றது. அடுத்த கேள்வி: நீங்கள் தந்தையுடனும் அத்துடன் மதுபனுடனும் யோகம் செய்தீர்களாயேன் அது பாப்தாதாவுடனான யோகத்திற்கு சமன் என ஒரு முரளியில் பாபா கூறியுள்ளார். இதனை விவரிக்கவும். நாம் மதுபனை நினைவு செய்யும் பொழுது பிரம்ம பாபாவையும் நினைவு செய்கின்றோம். அத்துடன் சிவபாபா பிரம்ம பாபாவினூடாகவே மதுபனில் முரளியை வழங்கியுள்ளார். ஆகவேதான் தந்தையுடனும் மதுபனுடனும் கொள்ளும் யோகம் பாப்தாதாவுடனான யோகத்திற்கு சமன் என கூறப்படுகின்றது. அடுத்த கேள்வி: எவ்வாறு மதுபனை போன்றதான
ஒன்றுகூடலின் சக்தியை அதிகரிக்க முடியும். In bhakti, அதற்கு நாள் பூராகவும் ஒருவர் கர்மயோகா செய்ய வேண்டும். அத்துடன் சக்தி வாய்ந்த அமிர்த வேளையை புரிய வேண்டும். பாண்டவ பவன், சக்தி பவன், சென்டர் ஆகிய இடங்களில் அமிர்த வேளையை ஒன்றாக புரிய வேண்டும். listen to Murli, முரளியை ஒருமித்து கேட்க வேண்டும். மாலை யோகாவை ஒன்றிணைந்து செய்ய வேண்டும். மேலும் குட் நைட் தியானம் ஒன்றாக செய்ய வேண்டும். அத்துடன் இரவில் உங்களது அனுபவங்கள் அல்லது சாட்டை பகிர்ந்து கொள்ள வேண்டும். especially Pandav Bhavan, ஏனென்றால் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை பேண இது உதவி புரிகின்றது. Murli in Saka. நீங்கள் குடும்பத்தில் வசிப்பவராக இருந்தால், குடும்பம் ஞானத்தில் இருந்தால், அனைவரும் சேர்ந்தே தியானத்தில் அமரவும். Next question is Baba said in பிள்ளைகள் சிறியவர்களாக இருந்தால் பாடசாலைக்கு செல்ல முன்னர் அல்லது காலை உணவுக்கு முன்னதாக அவர்கள் பாபாவுடைய அறையில் அமர்ந்திருக்க செய்ய வேண்டும். சக்தி வாய்ந்த தியானத்தை செய்வதற்கு நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். it's easy காலையில் புத்துணர்ச்சியுடன் இருப்பதற்காக அமிர்த வேளைக்கு முன்னதாகவே குளியல் எடுக்க வேண்டும் அல்லது தேநீர் அருந்தலாம். அத்துடன் வீணான எண்ணங்களுக்கு இடமளிக்க வேண்டாம். bring Madhavan ஒருமித்த எண்ணத்துடன் ஒன்றுபட்ட ஒன்றுகூடலை உருவாக்கவும். lifted தனிப்பட்ட தேர்வுகளை ரத்து செய்து ஒன்றுபட்ட உணர்வை கொண்டிருங்கள். experiences of Madhavan அடுத்த கேள்வி, and மதுபனுக்கு செல்ல முடியாத பிராமணர்களுக்கு எவ்வாறு மதுபன் அனுபவத்தை வழங்க முடியும்? மதுபனுக்கு செல்ல முடியாதவர்களுக்கு மதுபன் காணொளிகளை காட்டுங்கள். that if you have ஏனென்றால் with the Father, மதுபனில் இரட்டை வெளிநாட்டவர்களின் வருகை காலங்களில் Baba, நேரடியாக பதிவு செய்யப்பட்ட காணொளிகள் காணப்படுகின்றன. அவற்றால் பாண்டவ பவன், சாந்திவான் போன்றவற்றின் சரியான விளக்கங்களை Madhavan, அந்த பிராமணர்கள் பெற முடியும். we remember மேலும் அவ்யக்த பாப்தாதாவின் சந்திப்புகளை நேரடியாக பார்க்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கள். Brahma Baba. மேலும் பழைய பிராமணர்கள் Everybody தமது மதுபன் அனுபவங்களை புதியவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மதுபனில் ராஜயோகாவின் மூலம் கிடைத்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக பிறர் மதுபன் பற்றிய புரிந்துணர்வை பெற முடியும். next question is how என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் create a powerful யக்யாவின் ஆரம்ப காலங்களில் தாதிமார்களின் அனுபவங்களை செவிமடுத்ததன் மூலம் எனது நம்பிக்கையும் அதிகரித்தது. பிரம்மபாபாவின் திருஷ்டி மற்றும் ஓம் மண்டலியில் நடைபெற்ற சத்சங்கத்தில் பங்கு பற்றியமை மூலம் to have தாதிமார்களில் ஏற்பட்ட மாற்றம் குறிப்பிடத்தக்கது. the day அவர்களுடைய அனுபவங்களை செவிமடுத்த பொழுதோ இதற்கு பின்னால் நிச்சயமாக ஒரு மேலான சக்தி உள்ளது என்பதனை நான் உணர்ந்தேன். அந்த சக்தி பிரம்ம பாபாவின் மூலமாக சிவபாபா என்பதனை ஏற்றுக்கொண்டேன். we have to have aim அடுத்த கேள்வி, நான் வீட்டில் குடும்பத்துடன் வசிக்கின்றேன். என்னால் எவற்றையெல்லாம் கடைபிடிக்க முடியும்? and good குடும்பத்தில் வசிப்பவர்களில் 2 வகையான பிராமணர்கள் உள்ளனர். night ஒரு வகையினர் முழு குடும்பமும் ஞானத்தில் இருத்தல். of the day அடுத்த வகை குடும்பத்தில் ஒருவர் மாத்திரம் ஞானத்தில் இருத்தல். முழு குடும்பமும் ஞானத்தில் காணப்பட்டால் சக்தி வாய்ந்த வாயு மண்டலத்தை இலகுவாக வீட்டிலேயே உருவாக்கலாம். அத்துடன் சரியான பிரம்மகுமாரிகளது நடைமுறைகளை பின்பற்ற முடியும். மரியாதைகள், அத்துடன் தூய உணவு என்பவற்றை பின்பற்ற முடியும். குடும்பத்தில் தனிநபர் மாத்திரம் ஞான பாதையில் உள்ளார் என்றால் சக்தி வாய்ந்த வாயு மண்டலத்தை உருவாக்க கடின உழைப்பு அவசியமாகின்றது. in a family நீங்கள் இனிமையாகவும் தெய்வீகமாகவும் இருப்பதன் மூலம் குடும்பத்தில் உள்ள ஏனையவர்களது ஒத்துழைப்பை பெற முடியும். all ஏனென்றால் சுய மாற்றம் பிறரை கவரச் செய்யும். அதனால் நான் எதனை செய்ய விரும்புகின்றேனோ அதனை பிறர் தடுக்க மாட்டார்கள். sit in Baba's room
அடுத்த கேள்வி, நான் மதுபனுக்கு ஒரு தடவை கூட சென்றதில்லை. எவ்வாறு சக்தி வாய்ந்த வாயுமண்டலத்தை என்னால் உருவாக்க முடியும்? and to have உங்களுடைய வீட்டில் பாபா அறை அல்லது அறையின் ஒரு மூலையை பாபா அறையாக பயன்படுத்தி சக்தி வாய்ந்த வாயுமண்டலத்தை உருவாக்க முடியும். in the morning அங்கே பாப்தாதாவின் படத்தை வைக்க முடியும். hour before Amrit அங்கு ஊதுபத்தி, விளக்கு அல்லது மெழுகுவர்த்தியை ஏற்ற முடியும். பாபாவுடைய பாடலை கொண்ட மிக நல்ல இசைகளை ஒலிக்கச் செய்ய முடியும். don't allow சக்தி வாய்ந்த அமுத வேளையை செய்யுங்கள். because sometimes நாள் பூராகவும் கர்ம யோகா ஸ்திதியை பேணுங்கள். right sense of அத்துடன் லௌகிக மற்றும் அலௌகிக குடும்பத்துடன் நல்ல உறவு முறையை பேணுங்கள். different people ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்குகின்றார்கள் இல்லையா? have unified choice பாபாவுடைய நினைவில் உணவை தயார் செய்யுங்கள். இரவு நித்திரைக்கு செல்லும் பொழுதோ பாபாவுடைய நினைவிலேயே உறக்கத்திற்கு செல்லுங்கள். compromising மேலும் நம்பிக்கை பொறுப்பாளர் என்ற உணர்வை சதா பேளுங்கள். உங்களுடைய பௌதிக உடல், உறவினர்கள் மற்றும் உடைமைகளிலிருந்து பற்றற்றவராக இருங்கள். that once the news அடுத்த கேள்வி, படைக்கப்பட்ட உணவு மற்றும் இறை உணர்வில் சமைத்தல் but என்பவற்றின் முக்கியத்துவம் என்ன? how do we give experience of இறை உணர்வில் சமைக்கப்பட்ட அத்துடன் இறைவனுக்கு those who உணவை படைத்தல் மூலமாக உணவு தூய்மையடைகின்றது. அதனை உண்பவர்களும் தமது சமஸ்காரங்களில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். மதுபனில் சமைக்கப்படும் உணவானது மிகவும் எளிமையானது, video of ஆனால் மிகவும் சுவையானது. us அசைவ உணவை உண்ணும் விருந்தாளிகள் கூட one video மதுபன் உணவை மிகவும் விரும்பி உண்கின்றனர். especially with double for பிரம்ம போஜனை உண்ணும் குடும்பத்தவர்களும் இனிமையானவர்களாக, அமைதியானவர்களாக, அன்பானவர்களாக மாறுகின்றனர். created அவர்களுக்கிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்படாது. have clear picture of ஆகவே வாயுமண்டலம் தூய்மையாகவும் லேசானதாகவும் அமையும். etc. இது வாயுமண்டலத்தை தூய்மையானதாக மாற்றுகின்றது. Correct Bab Dada's Meladon line. உணவு காரணமாக மனம் மாற்றமடைகின்றது. Also உங்களுடைய வீட்டை சேர்ந்தவர்கள் மாமிசம் உண்பவர்கள் ஆயின் share their experience பாத்திரங்கள், குளிர்சாதன பெட்டி, அடுப்பு, what I சேமித்து வைக்குமிடம் என்பவற்றை தனியாகவும் வேறாகவும் பயன்படுத்தவும். life through Raj Yoga இறுதி கேள்வி, being in நான் மதுபனில் உள்ள பொழுதோ பாபாவுடைய பிரசன்னத்தை சக்தி வாய்ந்த நிலையில் உணர்கின்றேன். Madhumar எவ்வாறு அத்தகைய சூழலை எனது வீட்டிலும் உருவாக்க முடியும்? I have seen even my faith became மதுபன், குறிப்பாக பாண்டவ பவனில் I 60 வருட காலத்திற்கு மேலாக தபஸ்யாவின் அதிர்வலைகள் உள்ளது. all the dadis கியான் சர்வரிலும் கூட of Yagya 27 வருடங்களுக்கு மேலாக தபஸ்யாவின் அதிர்வலைகள் உள்ளது. of dadis சாந்திவானில் 1000க்கு மேற்பட்ட அர்ப்பணமான பிராமணர்கள் உள்ளனர். Baba சில சமயங்களில் 25,000 பிராமணர்கள் ஒன்று கூடி Mandali சக்தி வாய்ந்த வாயுமண்டலத்தையும் உருவாக்குகின்றனர். listening to their சக்தி வாய்ந்த வாயுமண்டலத்தை வீட்டில் எவ்வாறு உருவாக்க முடியும் என முன்பே கூறினேன். ஆனால் உங்களது குடும்பம் மற்றும் வீட்டில் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்த வேண்டாம். God Shiva முக்கியமாக நீங்கள் உங்கள் குடும்பத்தில் தனித்தவராக ஞானத்தில் இருந்தால் next மதுபன் நடைமுறையை கடைபிடியுங்கள். I am living கர்மயோகா ஸ்திதியை பேணுங்கள். what things can பாபாவின் நினைவில் சமைத்தல் போன்றவற்றை செய்யுங்கள். நீங்கள் எந்தளவு அதிகமாக பாபாவின் மீது அன்பை கொண்டிருக்கின்றீர்களோ, என்னுடையவர் ஒரு பாபா மாத்திரமே என்ற உணர்வை கொண்டிருக்கின்றீர்கள் என்றால், some have நீங்கள் வீட்டில் இருந்தாலும் பாபா உங்களுடன் இருப்பதனை அனுபவம் செய்வீர்கள். single in Gyan நீங்கள் பாபாவின் பாதுகாப்பு குடையின் not in Gyan கீழ் இருப்பீர்கள். so if the family is in Gyan பாபாவை உங்களுடைய கண்களில் வைத்திருங்கள், to create அல்லது நீங்கள் பாபாவின் கண்களில் அமிழ்ந்து விடுங்கள். have அப்பொழுது நீங்கள் பாபாவுடைய இதே சிம்மாசனத்தில் அமருவீர்கள். அத்துடன் பாபாவுடைய பாதுகாப்பு நிழல் குடையில் இருப்பீர்கள்.
என பாபா கூறியுள்ளார். And so just as I இதன் மூலம் have Amrit Vela பாபா என்னுடன் இருக்கின்றார் மற்றும் evening நான் பாபாவுடனேயே இருக்கின்றேன் என்ற அனுபவம் ஏற்படும். ஓம் சாந்தி. Om Shanti and goodbye. ஆன்மீக அனுபவங்களை மும்மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனல்களுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.